ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெங்கல் புயல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங். ஸோ காலையில் எழுந்துட்டு கொஞ்சம் பவர் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து புயல் வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா அடிச்சிட்டு இருக்கு. இது எங்கள் வீட்டு ஜன்னலில் நல்லா அடிச்சு இங்கே கீழே வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் இதாயிட்டு இருக்கு. ஜன்னல் வழியாக உள்ள வந்துட்டு எப்பயுமே வராது, ஆனால் இந்த புயல் டைம்ல வரும். ஏன்னா எல்லா பக்கமும் விண்டு இருக்கிறதுனால நல்லா மழை அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் மேலேயே அடிக்குது. இந்த பால்கனிலயும் கொஞ்சம் தண்ணி உள்ள வந்திருக்கு, பட் ரொம்ப வரல. சில டைம்லாம் வந்து பயங்கரமா உள்ள வரும். ஒரு சில டைம்லாம் வந்து ஒரு வீட்டுல இருந்த எல்லா பழைய நைட்டி, துணி, மேட்டு எல்லாமே போட்டிருந்தேன் நான். அந்த அளவுக்குலாம் வந்திருக்கு. இப்போ வந்து இப்பதான் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ காற்றும் ஸ்பீடா இருக்கு, அது கூடயே மழையும் சேர்த்து அடிக்கிறதுனால இந்த பக்கம் அடிக்குதுன்னே தெரியல. துணி எல்லாம் துவைச்சு போட்டே வந்து ஒரு வாரம் ஆச்சு. இந்த வாரம் வந்து எதுவுமே துவைக்கல. ஜஸ்ட் வந்து நான் டவல்ஸ் மட்டும் துவைச்சே காய வச்சிருந்தேன். அது மட்டும் காத்துலயே நல்லா காய்ச்சே எடுத்து வச்சிருந்தேன். மற்றபடி வந்து எதுவும் துவைக்க ஆரம்பிக்கல. இனிமேல் அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பவர் கட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுனால காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெய்டக்கா வருவாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து மாவெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ கால் பண்ணி அவங்க வர வேணாம்னு சொல்லிட்டு ஸோ மாவு ஊற வச்சிருந்தேன். அதை வந்து அரைக்க போட்டுட்டு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்டும் தான் இன்னைக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேதான் ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும். 9 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ சிம்பிளா தான் ஏதாவது பிளான் பண்ணலான்னு இருக்கேன். லீவ் விட்டுருக்காங்க, ஜாலியா தான் இருக்கு. ஆனா சமைக்கணும்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நேற்று நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெளியே வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சமைச்சுதான் சாப்பிடணும். ஸோ சிம்பிளா வந்து ஏதாவது பிளான் பண்ணி சாப்பிடணும். சேஃப்டி மெஷர்ஸ் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் பண்ணல. இங்க வந்து ஏசி சுவிட்ச் இருக்கு. அதுல வந்து தண்ணி இறங்குது அந்த வால்ல தான். அதனால அது வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி கெய்சர் வந்து சுவிட்ச் அதுவும் வந்து ஆஃப் பண்ணிட்டு எல்லா பாத்ரூமையும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் வந்து இது இருக்கு, தையல் மிஷின் இருக்கு. அதோட பிளக்கை வந்து அன்பிளக் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் வாஷிங் மிஷின் மட்டும்தான் அன்பிளக் பண்ணல. அது எனக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிறதுனால எட்டாது. அது மட்டும் அன்பிளக் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கேன். வேற ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா இது க்ரோசரிஸு அப்புறம் வந்து மற்ற வெஜிடபிள்ஸு அதெல்லாம் எதுவுமே வாங்கலை நான் இன்னைக்கு. நேற்று வந்து பால் மட்டும் எக்ஸ்ட்ராவும் வந்து கடைக்கு போயிருந்தாங்க பாப்பா, அதனால பால் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லி எக்ஸ்ட்ராவும் வாங்கியிருந்தேன். மற்றபடி வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கலை. எப்பயுமே வாங்குற மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 வெஜிடபிள் இருக்கும் வீட்டில், அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, பொட்டேட்டோ அது மட்டும் இருக்கும். அதனால் எதுவும் எக்ஸ்ட்ரா எல்லாம் போயிட்டு வாங்கி வைக்கல. சும்மா ரவை, அவல் அந்த மாதிரி மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். சிம்பிளா ஏதாவது செய்யணும்னா ஈஸியா செஞ்சுக்கிறதுக்கு மாதிரி. வேற எதுவும் ஒன்றும் பெருசா வாங்கி வைக்கல. இது யூஸ்வலா எங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சென்னையில வந்து இந்த மாதிரி புயல் வரும்போது சம்டைம்ஸ் வந்து ஹெவியா வந்துடும், டக்குன்னு மழையும் வந்துடும், காத்தும் இந்த மாதிரி ஹெவியா வர ஆரம்பிச்சிடும். ஆனா நேரம் வந்து வராது. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம், ஆனா வந்து வராது. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆஃபீஸ் போறது வந்து இந்த வீக் நான் போயிட்டு வந்தேன். எப்படின்னா அன்னைக்கு காத்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து 2 வீலர் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நல்லாவே தள்ளி விட்டுச்சு வண்டிய. அந்த இதுலதான் அப்படியே போய் ஓட்டிட்டு திரும்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் போனேன். நேத்து வந்து நான் போகல. நேத்து காத்து ரொம்பலாம் இல்லை. பட் சரி ஓகே, குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டுட்டாங்க, அதனால வந்து நான் போகல, வீட்லயே இருந்துட்டேன். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜன்னலே வந்து அடிக்குது அந்த காத்து.
என் பையன் எந்திரிச்சு வந்துட்டாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லா கிளைமேட்டுக்கு எல்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் எந்திரிச்சு வந்தாங்க. இங்க புயல் டைம்ல இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா. நாங்க சென்னைக்கு வந்து தான் இருக்கோம். எங்களுக்கு புயல் இதெல்லாம் வந்து பார்த்தது இல்ல. ஸோ லாஸ்ட் ஒரு வாட்டி 2015 தான் நினைக்கிறேன். அப்போ புயல் வந்தப்ப எங்க அத்தை வந்து என் கூட இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல இருந்த எல்லா துணியும் வந்து துவைச்சு காய போட்டாங்க. கேட்டேன் நானு, எதுக்கு நீங்க வந்து துவைச்சிருக்கீங்க இப்ப அப்படின்னு கேட்டா, புயல் அப்ப காத்தடிக்கும், அந்த நல்ல ஃபாஸ்டா அடிக்கும்ல வேகமா, அந்த காத்துல காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லா துணியும் எடுத்து துவைச்சு போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த புயல் வேகம் தாங்க முடியாம, காத்து தாங்க முடியாம எல்லாம் பால்கனில இருந்து அவசர அவசரமா வந்து எடுத்துட்டு இருந்தோம். எடுக்கும் போதே வந்து சில துணி எல்லாம் பறந்தது. அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே மறக்காது எங்களுக்கு. எப்ப புயல் வந்தாலும் எங்க அத்தை ஞாபகம் வந்துரும் எனக்கு. இந்த வாட்டி வந்து நான் டவல்ஸ் எல்லாம் மட்டும் காய போட்டிருந்தேன் முந்தா நேத்து. அப்போ முந்தா நேத்து 2 டேஸாவே நல்லா கொஞ்சம் காத்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்ப காய போட்டப்பயும் அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு. அவங்க காத்துல காய போட்டாங்கல்ல அப்படின்ட்டு. காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலும் தக்காளி சாதமும் பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி சாதம் மதியம் சாப்பிடும் போது சூடாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் பொரியல் மட்டும் செஞ்சு வச்சுட்டேன். அவள் உப்புமா பண்ணியிருந்தேன். என் பையன் வந்துட்டு அவள் பொரிச்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. காலையிலேயே அவங்களுக்காக பொரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் உப்புமாவை செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். 12 ஆக போகுது. ஆனா ஏதோ ஒரு மார்னிங் 6, 7 அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. கொஞ்சம் கூட வந்து வெளிச்சமே இல்லை. மழை அப்பப்ப விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. காத்து தான் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கும் வீட்டுல என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அரிகாமி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்க வந்துட்டு இந்த ஜன்னல் வழியா அந்த மழை பெஞ்சு சாரல் அடிச்சதுல தண்ணி வந்து வந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இங்க மட்டும்தான் வந்தது, அந்த பால்கனில அவ்வளவா வரல. இந்த தண்ணி வந்து மழை சாரல் வந்து ஜன்னல்ல பட்டு உள்ள வர்றதுனாலதான் வருது. இல்லைன்னா இந்த காத்து இல்லாம மழை வந்துச்சு அப்படின்னாலாம் ஒன்றும் தண்ணி உள்ள வராது. இது எப்பயாவது இந்த மாதிரி ஆகிறதுனால நான் பெருசா எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அந்த டைம்ல மட்டும் கிளீன் பண்ணிட்டு விட்டுருவேன். லஞ்சுக்கு நல்லா சுட சுட தக்காளி சாதம் பண்ணியிருந்தேன். ஆவி பறக்க இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மூவியோட வந்து என்ஜாய் பண்ணோம். கரண்ட் வந்து இருந்துச்சு மதியம் வரலுமே. கொஞ்ச நேரம் ஆஃப் ஆச்சு, அப்புறம் திரும்பி வந்துருச்சு. ஈவினிங்க்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. ஸோ மதியம் வரலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். காத்தடிக்கிறது பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. அப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணி இந்த 2 நாள் கடந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பேக் டு நார்மல் வந்துடும். நம்மளும் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். குழந்தைங்களும் எல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வித்தி டைம்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.